Don't settle for less. Settling for less is a crime actually. ஒரு கஷ்டம் வருது நமக்குன்னா பின்னாடியே ஒரு சக்ஸஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்பா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஷர்மிளா நீ எஸ்ஐ ஆயிடுவ அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அப்ளை பண்ணலான்னு போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆச்சு. உங்களுக்கு 4 hours தான் ஒரு நாளில் கிடைக்குதுன்னா உங்களோட 100% அந்த 4 hours தான். கடவுளே எனக்கு இப்போ இந்த 4 hours தான் கிடைக்குது, 6 hours தான் கிடைக்குது. நான் சமைச்சிட்டு சுதனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியுது. என்னோட 100% நான் கொடுத்துட்றேன். உனக்கு என் மேலே உண்மையிலே நான் தகுதி இருக்குன்னு நீ நினச்சேனே எனக்கு இந்த வேலையை கொடு, இல்லைன்னா எனக்கு வேணாம். அந்த ஆகாஷா இருக்குது, என்னை யாருனே மூஞ்சியே அடையாளம் தெரியாதப்போ உன்னை நான் அடுத்து பார்க்குறப்ப எஸ்ஐயாக தான் பார்க்கணும். அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரில. அப்படின்னு சொன்னதுக்கு என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நான் இன்டர்வியூவில் 9.75 ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு கண்டிப்பாக டாப் ஒரு பெரிய ரீசன். வாழ்க்கை உங்களுக்கு அடுத்த நொடியில் ஒளித்து வைத்திருக்கும் அதிசயங்கள் 1000. எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே எங்கள் அக்காக்காக தான் பேச வந்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ், செட்டிலிங் ஃபார் லெஸ் இஸ் அ க்ரைம் ஆக்சுவலி. பொண்ணுங்க வந்து ஜஸ்ட் நீங்கள் சமைச்சா போதும், கல்யாணம் பண்ணால் போதும், வெறும் பிள்ளைங்கிட்ட பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் அக்கா நான் என்னோடய வெற்றியை வந்து அவங்களோட வெற்றியாக நினச்சி இங்கே வந்திருக்காங்க. பட் அவங்களால இங்கே நிற்கக்கூட முடியல. அவங்களுக்கு ட்வின்ஸு, ஷீ ஸ்டடிங் ஃபார் குரூப் 4. அண்ட் எங்கள் அப்பாக்காக இப்போது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொண்ணுங்களால் என்ன பண்ண முடியும், என் பிள்ளைங்க கஷ்டப்படுது ஆனால் அதுங்களால முடியாதேன்னு ஒரு பயம் அவருக்கு. விவசாயம் தான் பண்ணுறாரு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு கால், என்னடா எப்படா கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு பயந்துட்டு இருந்தார். நான் எஸ்ஐ ஆனப்போ வந்து அந்த ரிசல்ட்டை சொல்கிறப்போ எங்கள் அப்பாவுக்கு வாய்ஸே வரல, கால்வலிலாம் பறந்து போயிடுச்சு சாமி அப்படின்னு சொன்னார். அப்போது வந்து அவரோட வாயில் அடுத்து வந்த வார்த்தை என் பிள்ளைங்க ரெண்டுமே கண்டிப்பாக போயிடும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பாக அக்காவும் அடுத்து இந்த இடத்துல இருக்கணுன்றதை பதிவு பண்ணுறதுக்காகவே நான் இப்போ இங்கே வந்தேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கன்றதை விட உயிரை கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேபின்றப்போ தெரியும், ஒரு பேபி மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட கஷ்டம். 2 பேபியும் மேனேஜ் பண்ணிட்டு மாற்றி விடுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க இந்த இடத்துல இருப்பாங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்போவே சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த சினிமா டைலாக்காக இருந்தாலும் அது ரொம்ப உண்மை. ஒரு கஷ்டம் வருது நமக்குன்னா பின்னாடியே ஒரு சக்ஸஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. நான் அதை நம்பினதே இல்லை இது வரைக்கும். ஒரு 3 months பேக் நம்ப ஆரம்பித்தேன். ஏன்னா அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் ஆகிட்டேன். ரிட்டன் நோட்டிஃபிகேஷன் வருது, அப்பா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஷர்மிளா நீ எஸ்ஐ ஆயிடுவ அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அப்ளை பண்ணலான்னு போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போ வந்துச்சு ஒரு 3 months அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி போயிடுச்சு. அப்போ டக்குன்னு குடும்ப பொறுப்பு வந்து என் மேலே விழுந்தப்போ ஐ குடன்ட் ஹேண்டில் தட். எனக்கு அதை எடுத்துருக்கிற தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமைக்கணும், அதை மேனேஜ் பண்ணிட்டு எப்படி ஷர்மி நீ படிப்ப, ரொம்ப விளையாட்டுத்தனமாகவே இத்தனை வருஷம் இருந்துட்டியே, எப்படி நீ வரப்போகிற அப்படின்னு எனக்குள்ள நிறைய கேள்வி. அதுக்கு வந்து எப்படி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் அப்போ நினச்சேன் 100% கொடுக்க முடியாது. இப்போ வந்து நான் இதை ஃபேமிலி கேர்ள்ஸ்க்காக மட்டுமே இதை சொல்கிறேன். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு 12 hours நம்மளால் படிக்க முடியல, எல்லோரும் நினைக்கிறாங்க 24 hours 12 hours படித்தாதான் அது வந்து நம்ம 100%ஆக கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அது கிடையாது. நானும் இதை உணர்ந்திருக்கேன். உங்களுக்கு 4 hours தான் ஒரு நாளில் கிடைக்குதுன்னா உங்களோட 100% அந்த 4 hours தான். நான் அப்போ கடவுள்கிட்ட ஒன்று சொன்னேன், கடவுளே எனக்கு இப்போ இந்த 4 hours தான் கிடைக்குது, 6 hours தான் கிடைக்குது. நான் சமைச்சிட்டு சுதனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியுது. என்னோட 100% நான் கொடுத்துட்றேன். உனக்கு என் மேலே உண்மையிலே நான் தகுதி இருக்குன்னு நீ நினச்சேனே எனக்கு இந்த வேலையை கொடு, இல்லைன்னா எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ அந்த இது ஃபேஸ் பண்ணணுன்னா இப்போ கூட என் வாய்ஸ்லாம் ட்ரெம்பிள் ஆகுது. பட் ஆனால் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த செகண்ட் இது என்னென்னா ஃபிசிக்கல் ரிட்டர்ன் முடிச்சோடனே அந்த 3 months அவ்வளோதான் என்னால் படிக்க முடிஞ்சது. நான் 56 தான் ஸ்கோர் பண்ணேன். என்னோடய ஸ்போர்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் கை கொடுத்தது. 1 மார்க்னாலும் அந்த 1 மார்க்கில் நான் இப்போ இங்கே இருக்கேன். அண்ட் ஓகேடா ஃபிசிக்கல் முடிச்சிட்டோம், அம்மா நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க, ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஓகே ஃபிசிக்கல் போகிறோம், டேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, 1 month தள்ளி வச்சுட்டாங்க. ஓகே நான் கண்டிப்பாக ரெடி ஆயிடுவேன், 1.5 hours எனக்கு கேப்னாலும் நான் கண்டிப்பாக ரெடி ஆயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. வார்ம் அப் பண்ணுறப்ப ஆங்கிள் லிகமெண்ட் கிராக் ஆகிடுச்சு. ஓகே என்னடா அப்படின்னு இருக்கப்போ அதையும் மேனேஜ் பண்ணிட்டு பேண்டெல்லாம் போட்டு ஓடியாச்சு. எப்படியோ 9 marks ஸ்கோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்டர்வியூ Jan 5 ஆக்சுவலி எனக்கு. Jan 3 நான் சென்னை கிளம்பணும். Jan 1 அப்பாவுக்கு சுண்டு வரல் நசுங்கிருச்சு காரில் ஏறி. ஷர்மிளா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. போயிடுவியா அப்படின்னு ஒரு நிமிஷம் எல்லாருமே இதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணேன்னு எல்லாரும் சொன்னாலும் அந்த அப்பா அப்படி உட்காந்துருக்கப்ப அந்த கட்டோட பார்த்துட்டு என்னால்
கிளம்ப முடியல, நான் வெளியில் காமிச்சிக்கல. அப்போ எனக்கு அழுக வரல, பட் இப்போ வருது. அது இல்லை, பார்த்துட்டு வந்துடலாம், என்ன 2 நாள் தானே, இவ்வளோ நாள் வலி தாங்கினார்ல, 21 வருஷம் வலி தாங்கினார்ல, இந்த 3 நாள் தாங்க மாட்டாரா, நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா ஒரு செகண்ட் அந்த கோட் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை உங்களுக்கு அடுத்த நொடியில் ஒளித்து வைத்திருக்கும் அதிசயங்கள் 1000. அதுக்காகவே நம்ம ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எங்கள் அப்பாக்காக நான்லாம் ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப கம்மி தான். 21 வருஷமாக காத்துட்ருக்காரு. ஊரில் கிராமத்தில் எல்லாரும் திட்டினப்போ, என் பிள்ளைய இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்குற, நீ அதெல்லாம் வேஸ்ட் பண்ணுற, சொத்தையே இழக்க போகிற. ஆமாம், இப்போ எங்கள் அப்பா சொத்தை இழந்துட்டாரு தான். ஆனால் ஷர்மிளா எஸ்ஐயோட அப்பாவாக இருக்கார். சொத்தை எல்லாமே இழந்துட்டாரு தான், கண்டிப்பாக இருக்கார். அடுத்து இன்னும் 2 கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை பார்க்க போகிறாரு. அது என் தம்பியும். இன்னொன்று என் தம்பி அங்கே தான் இருக்கான். அவன் பேர் ஜெயசுதன். இப்போ அவன் ஸ்கூல்லேயே 2nd மார்க் வாங்கியிருக்கான், சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கான். அதனால் கண்டிப்பாக அவங்களும் முன்னாடி வரணும். எல்லா அப்பா அம்மாவுக்கும் இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன், அவங்க கண்டிப்பாக என்றைக்கா இருந்தாலும் என் பிள்ளைங்க வந்துரும்ன்றது நீங்கள் வைக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆகாஷ் சாருக்கு என்னை யாருனே மூஞ்சியே அடையாளம் தெரியாதப்போ, உன்னை நான் அடுத்து பார்க்குறப்ப எஸ்ஐயாக தான் பார்க்கணும், அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரில அப்படின்னு சொன்னதுக்கு என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இன்டர்வியூவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு வந்த அன்னைக்கு, என்னம்மா சிவில் இன்ஜினியரிங்கிற டிஎம்டிக்கே உனக்கு எக்ஸ்பான்ஷன் தெரில அப்படின்னு சொல்லிட்டு திட்டு வாங்கிட்டு போனேன். பட் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தால் டிஎன்பிஹெச்டி பற்றி கேட்டாங்க. இன்றைக்கி நான் இன்டர்வியூவில் 9.75 ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு கண்டிப்பாக டாஃப் ஒரு பெரிய ரீசன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. கண்டிப்பாக கிராமத்தில்ன்னு சொன்னீங்க, பழனிலையும் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். ஏன்னா அவங்க டெய்லியும் 1.5 hours ட்ராவல் பண்ணி டெஸ்ட்டுக்காக வருவாங்க அவங்க 2 பேரும். அதனால் கண்டிப்பாக பழனிலையும் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிங்க. இன்னும் நிறைய பேர் வரணும், உங்களோட பணி சிறக்கணும். கண்டிப்பாக நேர்மையாக பணியாற்றணும்னு வேண்டிக்கிறேன். என்றைக்குமே என்னை போல் 4 பேர் மேலே வர்றதுக்கு நானும் ஒரு உறுதுணையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.